திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்ல. சின்ன பிரச்சனைனாலும் சேலத்துக்கோ திருச்செங்கோட்டுக்கோ ரெஃபர் பண்றாங்க. குறிப்பா பிரசவம்னா உடனே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்கன்னு மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த புகாரை கேட்ட நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இன்னைக்கு திடீர்னு அங்க விசிட் அடிச்சாரு. நேரா பிரசவ வார்டுக்கு போய் செக் பண்ண அமைச்சருக்கு செம ஷாக்கு. மாசத்துக்கு 30ல இருந்து 50 டெலிவரி நடந்த இடத்துல இந்த மாசம் 0 டெலிவரியா. இதை கேட்டதும் டென்ஷன் ஆன அமைச்சர் டாக்டர்களை கூப்பிட்டு சரி டோஸ் விட்டாரு. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த 107 வயசான பாக்கியம் பாட்டி அமைச்சரை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஐயா, எனக்கு யாருமே இல்ல, சத்தூசி போட வந்தா கூட இங்க போடுறது இல்ல, சிடு சிடுன்னு பேசுறாங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. உடனே பாட்டிக்கு ஆறுதல் சொன்ன அமைச்சர் ஒரு வீல் சேரை கொண்டு வர சொல்லி பாட்டி அதுல உட்கார வச்சு உள்ள கூட்டிட்டு போனாரு. அங்கதான் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் போறதுக்காக அமைக்கப்பட்டிருந்த ரேம்ப் வழியில கதவை அடைச்சு வெயிட் மிஷினையும் பேனரையும் வச்சு பிளாக் பண்ணிருக்காங்க. இதை பார்த்ததும் அமைச்சருக்கு கோபம் உச்சிக்கு போயிருச்சு. உடனே அதை எல்லாம் அப்புறப்படுத்த சொல்லி பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சாரு. கடைசியா அங்க இருந்த எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு மக்களிட்ட கனிவா நடந்துக்குங்க, இனிமே நான் வரும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரி சுத்தி மண்டி கிடந்த புதர்களை எல்லாம் உடனே கிளீன் பண்ண பிடபிள்யூடி அதிகாரிகளுக்கும் ஆர்டர் போட்டிருக்காரு. அமைச்சர் இந்த திடீர் ஆக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஊர் அரசு ஆஸ்பத்திரி எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அலர்ஜியா இருக்குன்னு சொன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க திருச்செங்கோடு நைட்டு வந்துட்டேன். 11 மணிக்கு தான் சார் பையனுக்கு இல்லைங்க சார், வந்துருந்தா காலைல எழுதி தரேன், நீங்கள் திருச்செங்கோடு போன்றாங்க. நம்ம சின்ன விஷயத்துக்கு தான் திருச்செங்கோடு குழந்தைய வச்சுட்டு போக முடியாது. அன்னைக்கு குழந்தைக்கு மூச்சுட்டு அந்த குறைன்னு கேட்குது. 11 மணிக்கு வர பெல் அடிக்கிறோம், ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாங்க. பையனுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க 1/4 மணி நேரம் கழிச்சு தான் கதவே திறக்கும். 24 நேரமும் டோர் லாக் பண்ணிடுறாங்க சார். காலி 24 நேரம் சேவைங்க. 24 மணி சேவை நைட்ல லாக் பண்ணிடுறாங்க, வந்து காலிங் பெல் அடிக்கலாம் இருக்குங்க சார். ஆமாங்க சார், 24 மணி சேவையை வச்சுட்டு ஏன் லாக் பண்ணோம்? ஒரு குழந்தைய வச்சு நாங்கள் என்ன பாடுபட்டோம்? பயன்படுத்திக்கங்க.